ஹே காய்ஸ், இது வரைக்கும் இவ்வளோ குட்டியாக ஒரு கேக்கை நான் பண்ணதே இல்லை. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைலாக் கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன் இந்த கேக்குக்கு. இது நாங்கள் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால தைரியமாக நம்ம பண்ணுறதா டிசைனுன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டி கேக் தானே, சீக்கிரமாக திருப்பி முடிச்சிடலான்னு பார்த்தா இதுவே நம்மளுக்கு எவ்வளோ நேரம் வேலை வச்சிருச்சுங்க. இது பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து ஐசிங் பண்ணிவிட்டு, இது நம்ம திருப்புனா ஸ்க்ரேப்பரோடய சேர்ந்து இந்த கேக்கும் அப்படியே ஒட்டிக்கிட்டு வந்துடுது. அது அப்படியே லிஃப்ட் ஆகிடுது ஈஸியாக. பெரிய கேக்குனால் அந்த மாதிரி ஈஸியாக லிஃப்ட் ஆகாது. இது ஸ்க்ரேப்பரோடய சேர்ந்து ஒட்டிக்கிட்டு அப்படியே லைட்டாக லிஃப்ட் ஆகி வந்துட்டு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக செகண்ட் லேயர் ஸ்டாக் பண்ணுறப்பெல்லாம் பெரிய கேக்குக்கு 2 லேயர் ஸ்டாக் பண்ணும்போது எந்த அளவுக்கு பீதி நம்ம மூஞ்சியில் இருக்குமோ அதே மாதிரி பீதி தான் என் கண்ணில் பாருங்கள். வேறு ஏதாவது சேலஞ்சிங்கான மினியேச்சர் கேக் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நம்ம சேலஞ்சாக எடுத்து பண்ணி காட்டிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 இதை நான் எப்படி ஃபினிஷ் பண்ணேன்றதை பார்ப்போம். பாய் கைஸ்.